நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் பார்க்க போகிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ ப்ரீவியஸாக அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம ஓவர்லோட் பண்ணோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம இப்போ ஓவர்லோட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம இங்கே ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் நேம் எம்ப்ளாயி. இந்த கிளாஸ்க்குள்ளே பேசிக் ஹெச்ஆர்ஏ லோன் நெட்பெயின் ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள்ஸ் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையராக எம்ப்ளாயி ஐடி கெட் பண்ணியிருக்கோம். தென் கெட் டேட்டா ஃபங்க்ஷன் ஷோ டேட்டா ஃபங்க்ஷன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். தென் நெட் சேலரி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் நெட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ஓவர்லோட் பண்ணியிருக்கிற ஆப்ரேட்டர் கிரேட்டர் தென். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ பூல் ஆப்ரேட்டர் as a keyword, bool operator return type, then எந்த ஆப்ரேட்டர் நம்ம ஓவர்லோட் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேட்டரோட சிம்பிள், தென் ஆப்ரேட்டருக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர். இங்கே பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்கிறது அந்த கிளாஸை தான் நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கோம். நவ் இஃப் செக் தி கண்டிஷன், ஸோ நம்ம லோக்கல், ஸோ எந்த கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிற லோக்கல் வேரியபிள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டில் இருக்கிற லோக்கல் வேரியபிள் கூட நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் கண்டிஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2, ஸோ ஆப்ஜெக்டில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற நெட் பே லோக்கல் வேரியபிள் இருக்கிற நெட் பேவை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ, ஆர் அதர்வைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இது நம்ம பூல் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் டைப் பேஸ் பண்ணி நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் நம்ம இங்கே ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம இங்கே ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். மெயின் ஃபங்க்ஷனில் அந்த எம்ப்ளாயின்ற கிளாஸ்க்கு வி கிரியேட்டிங் 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் EMP1 அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் EMP2. ஸோ EMP1க்கு கெட் டேட்டா மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் நம்ம கெட் பண்ணுறோம். அண்ட் EMP2 செகண்ட் ஆப்ஜெக்ட்டு கெட் டேட்டா மெத்தட் கால் பண்ணி நம்ம வேல்யூஸை கெட் பண்ணுறோம். அண்ட் EMP1 ஷோ டேட்டா யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணுறோம். சேம் அஸ் EMP2லேயும் நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறோம். இங்கே நம்ம ஓவர்லோடிங் ஆப்ரேட்டர் இங்கே கால் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இஃப் கண்டிஷனில் EMP1 கிரேட்டர் தென் EMP2, ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில நம்ம கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கால் பண்ண உடனே இம்மிடியட்டாக நமக்கு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நாம் இங்கே பாஸ் பண்ணியிருக்கிற EMP1 கூட EMP2 ஆக்சுவல் ஆர்கியூமெண்ட்டாக இங்கே பாஸ் ஆகி ஸோ இந்த ஃபார்மல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் MEMPக்கு அசைன் ஆகும். ஸோ ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் EMP1ல் இருக்கிற நெட் பே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு EMP2 இருக்கிற நெட் பே கூட கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் இட் இஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இட்ஸ் ரிட்டர்ன் ட்ரூ, அதர்வைஸ் இட்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி 1ஓட சேலரி நெட் சேலரி எம்ப்ளாயி 2ஓட நெட் சேலரியோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே எம்ப்ளாயி சேலரி கிரேட்டர் தென் எம்ப்ளாயி 2ன்னு வரும். அதர்வைஸ் எம்ப்ளாயி 2 சேலரி கிரேட்டர் தென் எம்ப்ளாயி 1 அப்படிங்கிறது நமக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே பூலியன் ஆப்ரேட்டர் நெட் பேவை பேஸ் பண்ணி நம்ம இங்கே கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பைல், நவ் ரன் திஸ் ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கான டேட்டாஸ் நான் கொடுக்குறேன். எம்ப்ளாயி ஐடி, பேசிக் சேலரி 15,000, ஹவுசிங் ரெண்டல் அலவன்ஸ் 5,000, லோன் ஒரு 1,000 கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக 19,000 நமக்கு நெட் பே கால்குலேட் ஆகிருக்கும். இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான ரெக்கார்ட்ஸ் எம்ப்ளாயி ஐடி 1,002, பேசிக் 12,000 and HRA 3,000, loan 1,000. ஸோ இதோட நெட் பே உங்களுக்கு 14,000 வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட செகண்ட் ஆப்ஜெக்டோட நெட் பே கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளோட டிசைட் அவுட்புட் வந்து எம்ப்ளாயி ஐடி 1,001 இஸ் கிரேட்டர் தென் எம்ப்ளாயி ஐடி 1,002. ஸோ நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நெட் பே இங்கே கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டிசைட் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த டிசைட் அவுட்புட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம ஓவர்லோட் பண்ணி நாம் இங்கே டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ எம்ப்ளாயி 1,001ஓட நெட் பே, எம்ப்ளாயி 1,002ஓட நெட் பே அண்ட் எம்ப்ளாயி 1,001 சேலரி கிரேட்டர் தென் 1,002. ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம இங்கே ஓவர்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம ஓவர்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணும்போது we are using the keyword operator, then overload பண்ணுற ஆப்ரேட்டர் ரிட்டர்ன் பண்ணுற ரிட்டர்ன் டைப், then passing arguments. So this concept of operator overloading.